ஹாய் ஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம பம்ப்கின் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், பிரட்ட போகிறோம். அதாவது காஞ்ச உடனே போட்டு. பம்ப்கின் வந்து ரொம்ப நல்லது. எதுக்குனாக்கா இம்யூன் சிஸ்டத்துக்கு, அப்புறம் கேன்சர், வயிறு வந்து விழுந்துருச்சுனாக்கா அது வந்து தண்ணியை வந்து குறைக்கும். அதாவது வயிறு உழுவாமல் இருக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் தூக்கம் குறைவாக இருந்துச்சுனாக்கா தூக்கத்துக்கு, அப்புறம் கண்ணோட பார்வைக்கு வந்து, அதாவது ஷேப் யோர் ஐஸ். ஓகே, ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம எப்படி அது பம்ப்கின் வச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு பிரட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காயோட போட்டு செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான சமையல் தான். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பம்ப்கின், ஒரு சின்ன பம்ப்கின் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி கட்டமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். அதோட தோலை நீக்கிட்டு காஞ்ச உடா தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஊசி மிளகா ஒன்று எடுத்துக்கங்க, உரப்புக்கு தகுந்த மாதிரி. இந்த ஒரு மிளகாவே அவ்வளோ உரப்பாகிடுச்சு எனக்கு. ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, அதை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ஊசி மிளகாவையும் வெங்காயத்தையும் நான் போட்டு இதில் தாளிக்க போகிறேன். ஸ்டர் ஃப்ரை பண்ணுவோம் அன்டில் வெங்காயம் வந்து வதங்கணும். ஸோ அனல் குறவா வச்சு அதிலே நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம காஞ்ச உடனே அந்த தண்ணியிலேருந்து நான் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும், காஞ்ச உடை வந்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டர் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகும். அடுத்தது நம்ம பம்ப்கின் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் சுரசாக. ஸோ இதை வந்து நல்லா கோட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி கிண்டி விடுவோம். ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். ஒயிட் பெப்பர் லேசாக தூவி விட்டுக்குவோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் பம்ப்கின் வேகிறதுக்கு. அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கவர் பண்ணுவோம். மூடி கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வச்சு குக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ண நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் ஆகிருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி விடலாம். பம்ப்கினும் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டர் ஃப்ரை பம்ப்கின் வித் ஸ்ட்ரீம் இஸ் ரெடி. இதே நீங்கள் ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா இதோட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியாக நம்ம குக் பண்ணிடலாம். சரிங்களா? Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye-bye. Enjoy the food. Happy cooking. Love you all. See you in next video. Okay? Bye.